வணக்கம் ரோஹிலி. இப்போ சமீபத்தில் $5 கதை, £5 கதை பெரிய பெரிய ட்ரெண்டிங் டாப்பிக்கில் போய்கொண்டு இருந்தது. அந்த ஐயா பேசியது அது ட்ரெண்டிங் ஆகி முடிஞ்சது, சூடு ஆறிட்டுது. ஆனால் நான் இப்போ அதை பேச விரும்புகிறேன். அதுக்கு காரணம் இருக்குது. ஆழ்ந்த சிந்தனை இல்லாமல் சூடாக அதை பேசி அந்த ஐயாட மனசை மேலும் மேலும் நோகடிக்க விரும்பப்படையில்லை. ஐயா மட்டுமில்லை, இந்த உறவுகளுக்கும் மனசு நொந்து வெந்து போயிருப்பினோம். என் குடும்பத்துக்கு என்னென்ன பிரச்சனை வந்துச்சோ தெரியாது. ஐயாவை வச்சு காட்டி எடுத்தாங்களா இல்லாட்டா ஓகே என்று அன்பை பார்த்துக்கிட்டாங்களோ தெரியல. ஓகே, இப்போ நான் இப்போ இப்போ 5 பவுண்ட்ஸ்ன்றது கிட்டத்தட்ட €5 5,82 வருது. €5 €6 வச்சுக்கொள்ளுவோம். €6 பெரிய காசா சின்ன காசா என்றது அது ஒரு நாட்டுக்கு நாடு சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை. அது எங்களுடைய தனி மனிதர் சம்மந்தப்பட்ட விஷயம். நாங்கள் அதை பெருசாக எடுக்கிறோமா சின்னனாக எடுக்கிறோமான்றது. இப்போ நாங்களும் ஒவ்வொரு நேரத்துக்கு அது பெருசாக இருக்கும் சின்னனாக இருக்கும். அது நான் என்னுடைய வாழ்க்கையில் €6 பற்றி சொல்லுறேன். நான் சிறுவர் பராமரிப்பதாக வேலை செய்கிறேன். ஒரு பிள்ளையை பராமரிக்கிறது ஒரு மணத்தியாலத்துக்கு எனக்குரிய சம்பளம் €6. அந்த €6 தான் நான் அந்த பிள்ளைக்கு சாப்பாடும் கொடுக்க வேணும். அந்த பிள்ளை டாய்லெட்டுக்கு போகும், தண்ணியை பாவிக்கும், எல்லாம் செய்யும். அது ஹீட்டர் குளிரண்ட ஹீட்டர் போடணும், எல்லாமே அதுக்குள்ளுக்கு தான் அடங்குது. அப்போ என்னை பொறுத்தவரையில் அது பெரிய காசு. ஏனெண்டா என்னுடைய 1 மணி நேரம் சம்பளம், அதில் இதர செலவுகள் போக என்னுடைய 1 மணி நேரம் சம்பளம் €4 போயிடும். ஆனால் அது ஒரு பிள்ளைக்குத்தான். அது 2 பிள்ளை சேர்ந்து பாக்கிக்க, 3 பிள்ளை சேர்ந்து பாக்கிக்க மாத கடைசியில் அது ஒரு நல்ல போதுமான ஒரு சம்பளத்தை எனக்கு தரும். ஆனபடியே அந்த சின்ன காசு தான் பெருசாக காசாக மாறும். சிறுதுளி தானே பெரிய வெள்ளம். அதோட நாங்கள் இப்படி யோசித்து பார்த்தோம்னா, இப்போ ஜெர்மனி அடிப்படையாக வச்சு கதைக்கிறேன். ஒரு 5 பிள்ளை உள்ள வீடு மத்தியானத்து சாப்பாட்டுக்கு ஒன்றுமே இல்லை. அப்படி இருக்கிறது வெளியில் பார்க்க தெரியாது. வெளியில் ஜாக்கெட்டும் போட்டு சப்பாத்தும் போட்டால் ஏதோ வசதியான ஆக்கள் மாதிரி இருக்கும். ஆனால் வீட்டுக்குள்ளுக்கு நிறைய இடர்பாடுகள் வரும். அப்படி ஒரு சந்தர்ப்பம் வேறு இல்லை. பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு €5 கொடுத்து €6 கொடுத்து இதை போய் வாங்கி பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுங்கன்னா அந்த 7 நிலையில் இருக்கிற அந்த அம்மாவுக்கு ரொம்ப கோபம் வரும். அப்போ அது சின்ன காசு. ஏன்னா ஒரு 5 பிள்ளைகளை ஒரு நேரம் போஷிக்கிறதுக்கு அந்த €6 பத்தாது. கடையில் போய் ஒரு கெபாப் வாங்கிறதுக்கு €5 காணும். அது ஒரு ஆள் ஒரே நேரத்துக்கு தாராளமாக சாப்பிடலாம். சரி, வீட்டில் சமைச்சா ஒரு 2 பேர் 3 பேர் ஒரு நேரத்துக்கு பசியாறலாம். ஆனால் ஒரு பெரிய குடும்பத்துக்கு அது போதாது. அப்போ எங்களுக்கு அது சின்ன 7 நிலையில் இருந்தால் கூட எங்களுக்கு அது சின்ன காசாக தெரியும். ஆனால் ஒரு நல்ல வசதியான ஒரு நிலையில் இருந்தால் கூட நாங்கள் ஒரு பர்ஸுக்கு £5 வச்சுனாங்க, €5 வச்சுனாங்க. அதை காணையில்லைன்னா நாங்கள் தேடாமல் தேடுவோம். என்ன அதுக்கு நேரம் செலவழித்து நாங்கள் அதை தேடுவோம். அப்போ எங்களுக்கு அது பெரிய காசு. அது ஒரு காசு பெரிய காசா சின்ன காசான்றது எங்களோட அந்தந்த நேர சூழ்நிலையில் பொறுத்தது. ஆனால் €5 சின்ன காசுன்னு சொல்லுறது, ஐயா சாரி உங்களை மனசை நோகடிக்க விரும்பல. அது தேவையில்லை யாருக்குமே. நாங்கள் எந்த நாட்டில் வாழ்ந்தாலுமே, எந்த பொருளாதார அந்தஸ்தில் வாழ்ந்தாலுமே, ஏழ்மையில் வாழ்ந்தாலுமே அது சின்ன காசுன்னு சொல்லுறது அது வேண்டாம். அப்படி சொல்லி பழக வேண்டாம். அது சில நாட்கள் அப்படி சொல்லுறத ஒரு பந்தாவாக பெருமையாக நினைக்கக்கூடும். நாங்கள் எந்த நிலையில் இருந்தால் கூட அது சின்ன காசு இல்லை. இரண்டாவது எனக்கு தெரியும், என்னுடைய மற்ற தொழிலாளர்களுக்கு ஜீவனில் அப்படி இல்லை. €15 கிட்ட கொடுக்கணும் ஒரு மணத்தியாளத்துக்கு. ஆனால் நான் ஒரு சிறுவர் பராமரிப்பாளருக்கு ஏன் அப்படி கொஞ்சம் சம்பளம் தாராங்கன்னு தெரியலை. என்னுடைய சம்பளம் அது €6. ஆனால் அது சேர்க்கும்போது நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன். ஒரு பிள்ளை பார்க்க தானே €6, 2 பிள்ளை பார்த்தா, 3 பிள்ளை பார்த்தா, 4 பிள்ளை பார்த்தா எனக்கு அது கூடும். அதே நேரத்தில் மாத கடைசியில் நல்ல கணிசமான ஒரு தொகை வரும். ஆகவே அந்த சிறுதுளி பெருவெள்ளம்ன்றது எனக்கு இந்த லைஃப்பில் அது இருக்குது. ஆகவே நான் அது சின்ன காசு தானே என்று ஒதுக்குறது அது உண்மையாக. அது நான் நிறைய அந்த செல்வந்தர்களை பார்த்தா அவர்கள் சிக்கனமான சிக்கனமான பழக்கத்தாலேயே செல்வந்தரானவர்கள் இருக்கிறார்கள். எனக்கு தெரியும். நான் உண்மையாக அவர்களை அந்த ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், மரியாதை செய்கிறேன். அப்போ அவர்கள் இந்த வாயிலிருந்து இப்படி வராது.
நாங்கள் எந்த நிலையில் இருந்தால் கூட, நாங்கள் ஏழ்மை நிலையில் இருந்தால் கூட, அல்லட பணக்காரராக இருந்தால் கூட, அது சின்ன காசுன்ற ஒரு வார்த்தை பிரயோகம் வேண்டாம். அது நிறைய பேர் கொந்தளிச்சு விழுந்த ஐயா சொன்னபோது, அது கொந்தளிச்சதுக்கு காரணம் ஹேர்ட் ஆகிட்டினம். இலங்கை மக்களுக்கு எப்படின்னு தெரியாதுன்னு சொன்னது, இலங்கை மக்கள் ஹேர்ட் ஆகிட்டினம் என்றதுக்காக நாங்கள் இப்படி பேசுகிறதன் மூலம் யாரையோ ஹேர்ட் பண்ணுறோம் என்றது வேறு. அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். ஆனால் நாங்கள் எங்களுக்கு அப்போ ஐயாவுக்கு வயசாகிட்டுது இனி அது ஓகே. ஆனால் நாங்கள் இளைஞர்கள் இளைஞர்கள மனசில் அப்படி ஒரு எண்ணமே வரக்கூடாது. இது சின்ன காசு, எந்த நாட்டில் வாழ்ந்தாலுமே அப்படி ஒரு எண்ணம் வரக்கூடாது சின்ன காசுண்டு. ஏன்னா அது எங்களோட லைஃப் அது பாதிச்சு விட்டுரும். பணத்தை பற்றின எங்களோட அந்த அபிப்பிராயம் எங்களுக்கு அது பாதகமாகிடும். ஆகவே அது சின்ன காசுண்டு ஒருபோதும் சொல்ல வேண்டாம், நினைக்க வேண்டாம், எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் கூட. நன்றி, வணக்கம்.